வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி, நாட்டு தக்காளி தான் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை இல்லாதனால நான் சேர்த்துக்கலை. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெயை சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நல்லா சூடானதுக்கு முன்னாடி தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வர்றப்ப இந்த பட்டை கிராம்பை சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். நல்லா கார் மாதிரி இந்த அளவுக்கு வர்றப்ப இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி வர்றப்ப தக்காளி இது கூட சேர்த்துட்டு கல் உப்பு போட்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வர்றப்ப கொஞ்சம் தயிர் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா கறி ரஃபாக இருந்தால் கூட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் வேகிறப்ப. அதனால் தயிர் சேர்த்துட்டு இது கூட மசாலா குழம்பு மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து இந்த கறியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயோடு நல்லா கலந்து
மூடி போட்டு ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வேக விடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கல. இதில் ஏற்கனவே தண்ணி சத்து இருக்கிறதுனால அப்படியே வேகட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். இப்போ 6-7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்துருக்கு, 3/4 அளவு வந்துருக்கு. இப்போ வந்து மசாலா வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன். குழம்புத்தூள் இதில் வந்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த அளவு குழம்பு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டு தண்ணி ஊற்றி திரும்ப வேக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலா வாசனையெல்லாம் போய் நல்லா கறி வெந்து வரணும். அது வரையும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போது ஒரு அருமையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி எளிமையாக செஞ்சு பாருங்கள் வீட்டிலையே, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.